இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் ஜோதிடர் மகேஷ் ஐயரின் 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் பூர்விகா அப்ளையன்சஸ் மற்றும் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர்ட் பை மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பவுடர் மற்றும் A2B இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். குத்துவிளக்கேற்றி சிறப்பிப்பதற்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் மூவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஜோதிஷ ஆச்சாரியா, ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து ஜோதிடர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அஷ்டமங்கல சோழி பிரசன்ன வித்தகர் டாக்டர் கணியர் AN ராஜசேகர் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கு அன்பினை பரிமாறக்கூடிய அற்புத தருணம் இது. அதிகமா புக வராத விளக்கேற்றும் எண்ணெய்னா நக்ஷத்ரா. ஏன்னா இது ஃபுட் கிரேட் ஆயில்ல தயாராகுது. நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிரும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. ஈசனை வணங்கி இந்த அற்புதமான ஆங்கில புத்தாண்டை தொடங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியா கிளிட்ஸ் வழங்கக்கூடிய 2025ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்கள் என்னென்ன என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக 3 மிகச்சிறந்த ஜோதிடர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோடு இணைந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான பயணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மூவரினுடைய கணிப்புகள் இன்றைக்கு எப்படி இருக்க போகுது என்பதை கேட்பது மட்டுமில்லாமல் மக்கள் மூலமாக அவர்களுடைய கேள்விகளை நேரடியாக இவர்களிடம் முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய இந்தியா கிளிட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிஷ ஆச்சாரியா, ஜோதிட கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர் அவர்களை இந்த நிகழ்விற்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வருக வருக வென்ற அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக இவர்களுடைய கணிப்பு மிகவும் தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சுமங்கலி பூஜை என்பது ஆண்களுக்கும் உரியது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் மிகச்சிறந்த வழிகளையும் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக வென்ற அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய ஜோதிட ரீதியான பல கணிப்புகளை காண நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பல ஊர்களுக்கு பயணம் செய்து ஜோதிடம் சம்பந்தமான பல பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஷ்டமங்கல சோழி பிரசன்ன வித்தகர் கணியர் டாக்டர் AN ராஜசேகர் ஐயா அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வருக வருக வென்ற அன்போடு வரவேற்கின்றோம். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு 2025ற்கான ஒரு வாழ்த்தோடு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். முதலாவதாக நம்முடைய மகேஷ் ஐயர் அவர்கள். 2025 பொதுவாகவே வருட பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும். நம்ம சித்திரை மாதம் தானே பஞ்சாங்கம் வருது, சித்திரை தான் நம்ம எடுப்போம். அது எப்படி 2025 நம்ம ஆங்கில புத்தாண்டை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது. நான் தினப்பலன் சொல்லும்போது, சார் இந்த தினம் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வார பலன் சொல்லும்போது, உண்மையாகவே சார் இந்த வாரம் நான் நிறைய விஷயத்தை செக்லிஸ்ட்டில் வச்சுட்ருக்கேன், எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. மாத பலன் சொல்லும்போது, ஒரு மாதம் பிறக்கும்போது 1ஆம் தேதி சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், 1ஆம் தேதி ஏண்டா பிறந்ததுன்னு பல பேருக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறைகள்லாம் பார்க்கும் பொழுது அந்தந்த தினத்தையும் அந்த வருடத்தையும் நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்துகிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2025 1/1/2025 நம்ம சித்திரை மாதம்தான் பலன்கள் பஞ்சாங்கங்கள் பார்த்தாலும் எப்படி மாத பலனும் தினப்பலனும் வார பலனும் இந்த வருட பலனும் பார்க்குறோமோ, ஒரு கிரகங்களுடைய பெயர்ச்சியை வச்சு தான் நம்ம பலன்களை நிர்ணயிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வச்சு நம்ம பலன்கள் நிர்ணயிக்கணும். தனிப்பட்டு ஒரு ஹாரோஸ்கோப், தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் பொழுது அந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பவர் ஜாஸ்தி, தனித்துவமாக தன்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். பொதுவான குணாதிசயங்கள் ஏன்னா இன்றைக்கி மனம்தான் எல்லாமே. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் முதல்ல மனசை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கோங்கன்னுவாங்க.
மனசை நிம்மதியாக வச்சுட்டிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு சரியாகும். இந்த மனதை எப்படி சந்திரன் காரகத்துவமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த கிரகநிலையை வைத்து அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதுக்கு இந்தியா கிளிட்ஸுக்கு முதல்ல நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஒவ்வொருத்தருமே புத்தாண்டுல நம்ம கிட்ட சொல்லலைனாலும் மனசுக்குள்ள ஒன்று வச்சுப்பாங்க, இந்த வருஷமாவது இதை முடிச்சு காட்டுவேன், இல்லை இதை நிறுத்தி காட்டுவேன், இதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு. ரெசல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அதை முடிச்சிருவோன்ற நம்பிக்கையோட தான் முத நாள் ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தா இந்த வருஷம் அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ராசி வச்சு சொன்னாலும் ஓகே, நட்சத்திரம் வச்சு சொன்னாலும் ஓகே. பொதுவாக இவங்கெல்லாம் இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பொதுவாகவே ரெசல்யூஷன் எடுக்கணும், எல்லாரும் எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நம்ம செக்லிஸ்ட் வந்து இன்றைக்கி காலையில் கிளம்புறோம், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், இந்த இடத்துக்கு இந்த டயத்துக்கு நம்ம போகிறோம், இந்த இடத்துல நம்ம போகிறோங்கிறது நம்ம முதல் நாள்லேயே நிர்ணயித்து நம்ம நாளைக்கு இந்த டயத்தை நம்ம இதுக்காக ஒதுக்குறோங்கிற ஒரு இதை வந்து கான்செப்டை வந்து நம்ம கொண்டு வருவோம். அதே தான் வருஷமும். இந்த வருஷம் இப்போ வேலைக்கே போகலன்னு பிரியம் இல்லாதவங்ககிட்ட போய் சார் உங்களுக்கு வேலை 2025னா அவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருப்பார். அவருக்கு அந்த இதே இருக்காது. நீங்கள் கல்யாணமே எங்கே சார் சொல்லிட்டா கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க வேண்டியது தானே, எதுக்கு கல்யாணமே வேண்டாங்கிறாரு, எதுக்கு போய் சிரமப்படுத்துறீங்க? அப்போது அவங்களுக்கு அந்த உத்வேகம் வரணும். இன்றைக்கி பாருங்கள், இப்போங்க எல்லாருமே அந்த 2025 ஜோதிட சம்பந்தமான இது எனக்கு எப்படி இருக்குன்ற ஆர்வம் இருக்குது பாருங்கள், அதுவே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயந்தான். ஸோ எந்த ராசிக்காரங்கள்லாம் ரெசல்யூஷன் எடுக்கணும்னா 12 ராசிக்காரங்களும் ரெசல்யூஷன் எடுக்கணும். 27 நட்சத்திரமும் வருஷம் நாங்க எடுக்கிறோம், ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. கரெக்ட். அப்ப அந்த நடக்குமானங்கிறது இந்த ஜிம்முக்கு போன கதை தான். 2 நாள் போய் 3 நாள் போக மாட்டோம், நாளையிலேருந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் பாருங்கன்னு வாங்க. கரெக்டாக அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் 6:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. வாக்கிங் போயே தீருவேன் பாருங்க, நான் பிராணாயாமம் பண்ணுவேன்னு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பிராணாயாமமே தட்டி எழுப்பினா கூட எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடக்காது காரியம், உதாரணத்துக்கு யாருக்கெல்லாம் பயங்கரமாக ரெசல்யூஷன் எடுத்து இந்த வருஷம் பயங்கரமாக இருக்குன்னா மேஷராசிக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு வரார். 3ஆம் இடத்துல குரு வரும்போது சிந்தனையில் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அது குத்திக்கிட்டே இருக்கும், இதை பண்ணணுங்கிற அவங்க மனசில் அது வந்துக்கிட்டே இருக்கும். ரிஷபராசி பூரா பார்த்தீங்கன்னா இந்த பணம் சம்பாதிச்சிடணும் சார், சும்மா இருக்கக்கூடாது, எப்படியாவது பணத்தை கிட்ட சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும். நம்ம மனித வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் உலகத்தில் யாருமே பட்டிருக்க மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணம் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசி எல்லாம் நமக்கு தானாக நடக்குது, நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். குருவும் அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகம் 2.5 வருஷம் நான் பட்ட பாடெல்லாம் இனிமேல் தான் ஒரு விடிவு காலத்துக்கு வரப்போகுது, வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் எடுத்த ரெசல்யூஷன்லாம் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான அவமானப்பட்டவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும்னு நினைக்கிற இதில் கடகராசி கண்டிப்பாக இருப்பாங்க. சிம்மராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருக்குது. ஒரு பக்கம் அஷ்டம சனி இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் வரங்காட்டி தானாலே ரெசல்யூஷன்லாம் நடக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கன்னிராசி தான் மெயின். கன்னிராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இன்னைக்கு உடம்பை குறைக்கணும்னு நினைப்பாங்க, மறந்துடுவாங்க. அடுத்தது நாளைக்கு படிக்கணும்னு நினைப்பாங்க, மறந்துடுவாங்க. அந்த மறதி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ராசியாக கன்னிராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு எடுத்த ரெசல்யூஷன் அவங்க பண்ணுறவங்களோட வீட்டில் அப்பா அம்மா 2 அடி கொடுத்து பண்ண வச்சுருவாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி பண்ணுவாங்க, கல்யாணம் ஆனவங்க கணவர். இப்போ 2 பேரும் பண்ணலைன்னா குழந்தைங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ துளாராசிக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும். விருச்சிகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில டைம் அவங்களுக்கே புரியாது, நான் பாசிட்டிவாக இருக்கேனா நெகட்டிவாக இருக்கேனா, நான் நல்லவரா கெட்டவரா, நானும் ரெசல்யூஷன் எடுத்த மாதிரி எடுத்தணும் அப்படின்னு அவங்கள தன்னைத்தானே என்ன பண்ணிப்பாங்க, யோசிக்கக்கூடிய ஒரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வருஷம் சரியில்லாமல் இருக்கும், வருஷமே சரியாமல் இருந்தா எப்படி அப்படின்னு வருஷம் சரியில்லாமல் இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசி இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசுக்கு எப்போவுமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்க 2 தட்டி கொடுத்துருவாங்க. அந்த தட்டி கொடுக்கறதுல தான் இருக்குது, மெதுவாக தட்டுறாங்களா பெருசாக தட்டுறாங்களான்னு. ஸோ அந்த மாதிரி தனுசு ராசிக்கு கூட யாராவது ஒரு சப்போர்ட்டோட இந்த வருஷத்தில் செக்லிஸ்ட்லாம் சக்ஸஸ் ஆகிடும். மகரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா
அங்கே 2 பேர் பேசிட்டு இருக்காங்களே, என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்களே நினச்சிப்பாங்க. மாயை எல்லாம் அந்த மாதிரி ஒரு தோணல் அவங்களுக்குள்ள எப்பவுமே கற்பனை வளம். இயல்பாகவே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்படி நினைச்சே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு முதல்ல இதெல்லாம் நம்ம ரெசல்யூஷன் போட்டு ஜெயிக்கணும் மகரம். கும்பராசிக்கு தான் கொஞ்சம் நினைக்கிறேன், எப்படி பண்ணால் நடக்கும், இந்த யோசனையே 6 மாதம் போயிடும். அடுத்தது மீனம். மீனத்துக்கு வாழ்க்கையே ஒரு ரெசல்யூஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு வாழ்றதே ரெசல்யூஷன் தான். முந்தி இருந்ததுக்கு நான் எவ்வளவோ தேவலை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷத்தோடைய ஆரம்பம் மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி மீனராசி என்பர்கள் எப்போவுமே ஒரு முடிவெடுத்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஓடின்னு இருக்கக்கூடிய காலங்கள். இதில் தேக்கமானதுன்னு சொன்னேன், இப்படியும் சொல்லியிருக்கேன். ஐயா உங்களுடைய ராசி எப்படி இருக்கும் ஐயா 2025ல? நம்ம கணியர் ராஜசேகர் ஐயாவுடைய ராசி எப்படி இருக்கு? ஆமா, என்ன ராசின்னு சொன்னோம்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடுவாங்களே. இல்லைங்க, ஆமாம். பொதுவாக வந்து இப்போ விருச்சிக ராசி என்னோட இது. விருச்சிகம். ஆமாம், ரைட்டுங்களா? இது வரைக்கும் அவர் கேட்காத ஒரு விஷயமா இருக்கும். எல்லாத்துக்கும் ராசி பலன் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்லன்னு. ஆமாம், அமைதி படம் மாதிரி நீங்கள் கேட்டீங்க பாருங்க. ஆமாம், பப்ளிக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் பப்ளிக் பண்ணியிருக்கீங்க. இதுவரை யாருக்குமே மாணவர்களுக்கு கூட தெரியாது. ஆமாம். கனிமொழி சந்தோஷ் அவர்களிடம் ஒரு கேள்வி, ஜோதிடர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டேன். புதிதா ஜோதிடர்களாக இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 2025ல் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணிங்களாலே ஒரு முறை நம்ம ராசியை பார்த்துட்டோம்னா தொடர்ந்து பல பேர் அந்த ராசியை பற்றி சொல்கிறத பார்க்க முடியுது நம்மளால. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் வந்து ஜோதிடர்கள் ஜாஸ்தி ஆகிறாங்களோ இல்லையாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களை மாதிரி சேனல்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், எங்களை மாதிரி ஆட்கள் தானாக நாங்கள் மேலே வந்துடுவோம். ஸோ வந்து இந்தியா கிளிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனல் மூலியமாக இந்த மாதிரி சேனல்கள் பல வர வர பட்டி தொட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாக ஆகட்டும், நாங்கள் இப்போ தான் கற்றுக்குட்டியே வந்தாலும் நீங்கள் எப்படியோ எங்களை பிரபலியம் படுத்திடுறோங்க. அதனால் வந்து 2025 ஜோதிடர்கள் அப்படின்னு கிடையாது, நிறையா ஃபீல்ட்ஸில் நிறையா பேர் எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இந்த ஏஐ மூலியம், அதாவது இப்போ வந்து நிறைய ஏஐ வந்தாச்சு, உங்களுக்கு இந்த மீடியா மூலம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜோதிடத்தின் மூலமா நம்ம வாழ்க்கை எப்படி அழகுபடுதோ அதே மாதிரி அழகான ஜோதிடர்கள், கனிமொழி மாதிரியான அழகான ஜோதிடர்களையும் இனி இந்த 2025ல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, பொதுவாக நம்ம வந்து கட்டங்கள் மூலமாக தான் தனித்துவமான ஜோதிடங்கள் சொல்ல முடியும்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து இந்த கிரக நிலைகளுக்குள்ளே தான், இந்த பிளானட்ஸ்குள்ளே தான் அடங்குது. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, தனி குணநலன்கள் இருக்குது, தனித்துறைகளை வந்து அது வந்து சார்ந்து இருக்குது. அதுதான் வந்து அதை வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? கிரகங்களை வைத்து நம்ம ஒரு துறையை வந்து சொல்ல முடியுமா ஒரு நபருக்கு? இதை பற்றி சொல்லுங்களேன். உறுதியாக சொல்ல முடியும். இப்போ சூரியனை வச்சு தான் அரசு சார்ந்த விஷயங்களை சொல்ல முடியும், சனியை வச்சு தான் தொழிலாளர்களை சொல்ல முடியும், சனியை வச்சு தான் தொழிலாளர்களோட நிலை பெறும். அதே மாதிரி நீதிபதிகளை சொல்கிறதுக்கும் நமக்கு சனி வேணும். அதுக்கடுத்து பொதுமக்களை பற்றி சொல்கிறதுக்கு சந்திரனை வச்சு சொல்வோம். உழைப்பாளர்கள், ஸ்போர்ட்ஸ்மேன், அரசில் காவல்துறை, இராணுவத்தெல்லாம் சொல்கிறதுக்கு செவ்வாயை வச்சு சொல்கிறோம். கல்வியாளர்கள் இவங்களெல்லாம் வச்சு சொல்கிறதுக்கு புதன். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பூராமே புதன் தான். ஷேர் மார்க்கெட்லாம் புதனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயத்தை அனைத்தையும் சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லோரும் ஒவ்வொரு ராசிக்கு அந்த பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறது வேறு, உலகம் பூரா இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு சுக்கிரனை வச்சு சொல்லணும். குழந்தை பிறப்பு அப்படின்றத குரு வச்சு சொல்லணும். அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் நம்ம அரசுனுடைய பணம் எப்படி இருக்குது, எப்படி கையிருப்பு இருக்குது, தங்கம் எப்படி இருக்குது அப்படின்றத குரு வச்சு சொல்லணும். அதே மாதிரி நம்மளுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்புகளெல்லாம் என்ன அப்படின்றது ராகு வச்சு சொல்கிறது. நம்மளுக்கு ஞானம் என்ன, மருத்துவத்தின் மூலம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு கேது வச்சு சொல்லணும். ஆக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ராசி வச்சு சொல்கிறதும் உண்டு. இப்போ நம்ம இயற்கையிலிருந்தே ஆரம்பிப்போம் சார். எல்லாமே ஆடி ஆட்டம் என்ன, பாடிய பாட்டன், இது எல்லாமே ஒரு கொரோனா வரும்பொழுது இயற்கையினுடைய பெரிய அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு பெரிய உருவம் அதை எடுத்து நமக்கு காமிச்சு, நான் தான் பெரிய ஆள், என்னை மறந்துடாதீங்க அப்படின்றத உணர்த்துச்சு. அந்த மாதிரி இந்த இயற்கை பேரிடர் அப்படின்றது இன்னமுமே எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒருவேளை ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் ஏதேனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இருக்குது. ஊர்கள்னு பார்க்கும்போது இந்த பேரிடர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ரீலங்காவுடைய
விஷயங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. மார்ச்சிலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை, நம்ம இந்த கோவிட் டயத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் எல்லா கிரகங்களும் பஞ்ச கிரகம் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் வந்து சேரக்கூடிய ஒரு காலம் இருக்குது. இந்த மார்ச் டு மே வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நோய் விஷயங்கள் முந்தியெல்லாம் காய்ச்சல்னு சொன்னால் அப்படிங்களா பரவாயில்லைங்களான்னு பக்கத்தில் நின்று தொட்டு என்ன வேணுங்களான்னு கேட்பாங்க. இப்போ காய்ச்சலா அப்படின்னா 2 அடி தள்ளி நின்றுட்டு ஓ அப்படிங்களான்னு, அது இருமினீங்கன்னா இன்னொரு 10 அடி தள்ளி நிற்பாங்க. அது எங்கே அச்சுன்னு தும்பினீங்கன்னா அந்த ரூம் விட்டு தள்ளியில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்து இருக்குது. இது மார்ச்சிலிருந்து மே மாதம் வரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் அதுமாதிரி பெரிய பெரிய சில விஷயங்களுக்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில வருடங்களாக மனமுறிவுகள் அப்படின்றது நிறைய பார்த்துட்டு வரும். குறிப்பாக பிரபலங்களுக்கு மத்தியில் இது நடக்கிறதுனால ரொம்ப ஹைலைட் படுத்தப்படுது. இந்த 2025 இது இன்னும் நீண்டுதான் செல்லுமா, இல்லை இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோமா? 2025 அப்படிங்கும்போது எண்களின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறையா பேர்த்துக்கு 2ஆம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2025 இது வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ செலிப்ரிட்டிக்கு நடக்கும்போது நம்ம பார்வைக்கு வருது, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து முழுக்க வந்து இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இப்போ நிறையா பேசிட்டாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2025 எப்படி இருக்கும், மெயினாக வந்துட்டு நியூலி மேரிட் கப்புள்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடிய ஆட்களுக்குமே இந்த 2025 அப்படிங்கிறது மறுமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2024 யாருக்கெல்லாம் நடந்ததோ எண்களின் அடிப்படையில் 2025 அப்படிங்கிறது மறுமணம் அவங்களுக்கு ஆரத்து, அந்த மறுமணத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2025 இருக்குது. ஸோ இப்படிப்பட்டு இருந்தாலுமே நம்ம இவர் ஐயர் சார் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு லைஃப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்மளோட பர்சனல் லைஃப்லேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே ஆகட்டும் எது அட்வான்ஸாக போனாலுமே நம்ம வந்து நம்மளோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருந்துக்கிட்டு எந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவுகள் இருந்தால் அப்படின்னா இந்த ஒரு டைவர்ஸ் ஆகட்டும் இந்த பிரிவினை நம்ம கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக வந்து தடுக்கலாம். இதை மீறி அவங்களோட தலையெழுத்தில் என்ன இருக்குது, அவங்களோட ஜாதக அமைப்பில் என்ன இருக்குது, என்னடா திருப்பி நம்ம அதிலே வரும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஆணித்தனமாக நம்ம சொல்லக்கூடியது அப்படிங்கிறது அவங்களோட சுயஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. ராசிகள் அப்படின்றது செயல்பட்டதுனால இந்த 2025 ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரிடமும் நம்ம வந்து தெளிவாக கேட்க போகிறோம். ஒவ்வொருத்தருமே வந்து 4 ராசிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான வலு சேர்ப்பதற்காக இருக்க போறீங்க. பட்டிமன்றம் இல்லது, மக்களுடைய வாழ்க்கை மன்றத்தில் இந்த ராசிகளினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மகேஷ் ஐயர் அவர்களிடமிருந்து துவங்கலாம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது? மேஷராசிக்கு நிறையா கனவுகள் இருக்கும் லைஃப்பில், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நிறையா ஏற்படுறதெல்லாம் நிறையா பார்க்க முடியுது அவங்கள. ரெண்டாவது, யாராவது ஹெல்ப் பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது, யாராவதுக்கு இவங்களுக்கு, அதாவது இவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது, யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக யோசிப்பாங்க. என்னென்னா பின்னாடி சொல்லி காமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு நிறையா இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப சென்சிட்டிவான மைண்ட் அவங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக சில விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட கோவம் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் 2025 பார்க்க முடியுது. 2025 இவர்களுடைய வேலை வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் நிறையா வரதை பார்க்க முடியும். எப்போவுமே 7.5 சனி வந்தால் வீடு கட்டிடுவாங்கப்பா அப்படின்னு எப்போவுமே ஐயா வந்து சொல்கிறது இருக்கும். இந்த 7.5 சனி வரும்போது ரொம்ப சேலஞ்சிங்கான சில விஷயங்களை அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறது, வீட்டை வந்து மீட்டுறது, அவங்க ஃபேமிலியிலேருந்து அதை இது போயிடும், நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னால் தான் உட்காந்து பேசி அந்த காரியத்தை சேலஞ்சிங்காக முடித்து அதை மீட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு நிறையா இருக்குது. சமயத்தில் அவர்களுக்கே மேடம் சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்காது, ஃபேமிலி நல்லா வருமா வராது தெரியுது, இன்றைக்கி நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 7.5 சனியினால் பயம் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். தயவுசெய்து பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னுவாங்க.
இந்த சனி பகவான் எப்படி பிடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ராசிங்கிறது சந்திரனை வச்சு சொல்கிறோம். அந்த சந்திரன் மனக்காரகன்னு சொல்லுவாங்க, இந்த மனசு. அப்போ சனி அந்த சந்திரனுக்கு 12ஆம் இடத்துலையோ அல்லது தன்னுடைய ராசியிலையோ இல்லைன்னா 2ஆம் பாவத்திலேயோ வரும்போது அது 7.5 சனி. 2.5 வருஷமாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். மனதில் எனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்குன்னு நெகட்டிவாக போனவங்களுக்கு 7.5 சனி பெருசாக பாதிக்குது. அதெல்லாம் இல்லை, எதுவுமே ஒரு சேலஞ்சிங்காக பார்த்துப்போன்னு சொன்னவங்களுக்கு இதே 7.5 சனி மிகப்பெரிய வலுவையும் பலத்தையும் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இவங்க ரொம்ப கவனம் என்பது தேவை. மேஷராசியில் உடம்பு ஆரோக்கியத்தில் பேக் பெயின் சம்மந்தமாக, கால் சம்மந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விஷயத்தை நான் முடிப்பேன் அப்படின்னு நினச்சா 100% முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வேளை முடிக்கலைன்னா இவங்களால தான் முடிக்கலைன்னு மற்றவர்களை குற்றம் சொல்கிறதும் அவங்ககிட்ட இயல்பாக இருக்கக்கூடியதை இந்த வருஷத்தில் பார்க்க முடியும். 2025 பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்கும், ஒரு ஞானம் இருக்கும், ஒரு தனி சிந்தனையோடு செயல்படக்கூடியது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்புக்கு போயிட்டே கற்றுக்கிறவங்க, சிங்கிள் பேலண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா நானும் பார்த்துட்றேன், எப்படியாவது என் குழந்தைய படிக்க வச்சுருவேங்கிற ஒரு எண்ணத்தில் நல்ல சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க, நட்ஸு ஸ்பைஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சினிமா கலைஞர்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள், எப்பவும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு 2025 இவர்களுக்கு இருக்க முடியும். எதையாவது பேசிட்டு இதை பேசிட்டோமே ஐயோ பேசிட்டோமே அப்படின்னு சில நேரத்தில் பேசுறதை நினைத்து அப்பப்போ வருத்தப்படுவாங்க. இவர்கள் இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வருது. விநாயக பெருமானை வணங்குறது, பிள்ளையார்பட்டியை வழிபட்டு 2025 ஆரம்பித்தா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை இம்மீடியட்டாக விட்டுருங்க. இது இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த வருஷம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு செய்யக்கூடாதது ஏதேனும் இருந்தால் சொல்லுங்களேன். விட முடியாத ஒரு விஷயத்தை விட சொல்கிறேன் அப்படின்னா கோவம்தான். ஸோ 2025 இதை விட முடியல சார் நானா, ஆனால் விட்டுறணும் அப்படின்னா கோவத்தை விடணும். வாழ்வியல் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த தியானம் பண்ணுறது, காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ரொம்பவுமே ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. அதை மேஷராசி அன்பர்கள் கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா பணம், வேலை, குடும்ப ஒற்றுமை, அவங்க என்ன அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டேவையும் அந்த நாளையும் வந்து ரொம்ப பிரமாதமாக அவர்களால் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, மிக்க நன்றி. ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்து கனிமொழி சந்தோஷ் அவர்கள் ரிஷபராசி பற்றி சொல்ல போகிறீங்க. ரிஷபராசி அப்படின்னாலே, ரிஷபம்னாலே வந்து சுக்ரனோட வீடு. ஸோ வந்து சுக்ரனாலே அழகு, இந்த காஸ்மெட்டிக்ஸு, அதுவும் இப்போ இருக்கக்கூடியதில் வந்து ஏஸ்தட்டிக் ப்ராடக்ட்டு, காஸ்மெட்டாலஜி. ஸோ இந்த வருஷம் 2025 ரிஷபராசிக்காரர்கள் இன்னும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. இத்தனை நாள் வந்து கடன் வாங்கியாச்சு போய் அந்த அழகு பண்ணிட்டு வரணும்னு நினைப்பாங்க. இந்த வருஷம் வந்து கடன் வாங்காமல் வருமானம் வரும், அதுக்கு தகுந்த ஒரு அழகுக்கு சார்ந்த விஷயத்துக்கு அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. அடுத்தது என்னங்க, நம்ம லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போது ஒரு பெண்ணாக நம்ம நினச்சி பார்க்குறது, அடுத்தது ஒரு கேரியர் க்ரோத் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எக்கனாமிக் க்ரோத்து, நம்ம இவர் சார் சொன்ன மாதிரி பிரித்து அரசியல்வாதிகளுக்கு எப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து இந்த மேஷத்தை விட நம்ம கம்பேர் பண்ணும்போது ரிஷபத்துக்கு இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு அருமையான ஆண்டாக தான் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அதுக்கான ஒரு பார்வைகளாகட்டும், நம்ம வந்து இப்போ பெயர்ச்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருட காலங்கள் 4 பெயர்ச்சியும் தொட்டு வருது, உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இல்லாமல் வருது. ஸோ வந்து இந்த சனி பயிற்சியை கண்டு இப்போ இவர் வந்து மேஷத்துக்கே பயப்பட வேணான்னு சொல்லிட்டாரு. உண்மையும் அதுதான் உங்களுக்கு. ஏன்னா சனி வந்து ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும், அப்படி வந்து மேஷத்துக்கு 7 வரும்போதே சனியை கண்டு பயப்பட வேணான்னு சொல்லும்போது ரிஷபத்துக்கு நீங்கள் வந்து திரும்பி கூட பார்க்க வேண்டாம் அதை பற்றி, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
திருமணம் சம்மந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அந்த 2025 அவங்களுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு ஆண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோபம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ரிஷபத்துக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோப குணங்கள் அப்படிங்கிறது குறைவு தான் உங்களுக்கு. இருந்தாலும் 2025 உங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கமாக வரதுனால அந்த கொஞ்சம் உஷ்ணங்கள் உடம்புல ஜாஸ்தி வரும். அதனால் இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தன்மையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுக்கு உங்களோட ஹெல்த்து வெல்த் 2 வகையிலுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 2025 அப்படிங்கிறது கொடுக்குதுங்க. படிப்பு இது சம்பந்தமா எப்படி இருக்குங்க? படிப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து வருடத்திலே வந்துட்டு எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது ரிஷபத்துக்கு. அதனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாவது அப்ராட் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னா கூட கடல் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த 2025 ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், நான் அப்ராடில் போய் நான் ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்காகட்டும் பெற்றோர்களுக்காகட்டும் உங்களுக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு பெற்றோர்கள் ரிஷபராசியாக இருக்கிறாங்கன்னு வைங்களே, தன்னோட குழந்தையை இந்த வருடம் கட்டாயமாக வெளிநாட்டுக்கு போகிறோம், இவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகும், நம்ம ஓவர்சீஸில் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற கவலைகள் வேண்டாம். இந்த வருட காலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு வருஷ காலமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு பணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய படிக்க வச்சுருவேன் இல்லைங்களா. ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம். படிப்பு விஷயத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் இந்த 2025 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு ஆண்டாகவே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கடந்த வருடங்களில் கடன் தொல்லையில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ரிஷபராசி. இப்போ அவங்க அந்த தொல்லையிலிருந்து இந்த வருஷத்துலேருந்து மீண்டு வருவாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு கடன் வாங்கக்கூடிய நிலை இது வந்து என்னன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களோட ஒரு குணாதிசயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? என்னன்னா சக்கரத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் வீடு அப்படிங்கிறது நம்ம ரிஷப வீடுன்னு சொல்லுவோம். பணம் முழுக்க சுக்கிரனோட வீடு அப்படிங்கும்போது கை கொஞ்சம் ஓட்ட கையாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி என்ன ப்ராக்டிக்கல் வேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் அந்த கையை நம்ம சுருக்கி வைக்கும்போது பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கலாம். கடன் வாங்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து கடன் வாங்காமல் எதுவுமே செய்ய முடியறதில்ல. கடன் வாங்கலாம், பிரயோஜனுக்கு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் உட்காந்து யோசிக்கலாம். இது போன வருஷம் வந்து யோசிச்சு இருக்க மாட்டோம். இந்த 2025 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயமாக யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க. நிறைவா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள்? ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் வரும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், காசு வந்ததுன்னா உடல் நலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, காசை நம்ம ஒரு ப்ரெஷரை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த்தை கவனிக்காமல் நம்ம விட்டுடுவோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வந்து மேன்மை அப்லிஃப்மெண்ட்டுங்கிறது கட்டாயமாக இதில் இருக்குது. ஹெல்த் ரீதியாகவும் கொஞ்சம் கவனம் கட்டாயம் தேவை. ஏன்னா வந்து உங்களுக்கு பணம் வர ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கிறது கரெக்டான ஒரு விஷயம். நம்ம காத்திருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய கணியர் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜசேகர் ஐயா அவர்கள் சொல்வார். எல்லா ராசிக்கும் ஒரு வருடம் குரு இருக்கும். ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் பெரிய பிரச்சனையில் இல்லை. ஆரம்பிக்கிற மே மாதத்தில் தான் உள்ளே வராரு, ஒரு 4-5 மாதம் இருப்பார், அதுக்கு பின்னாடி கடகத்துக்குள்ளே போயிடுறாரு. அதனால் பெரிய கஷ்டங்கள் படமாட்டாங்க. அப்புறம் 10ல் சனி வர்றது ரொம்ப பெரிய விசேஷம்தான். என்னங்க, 10ல் வந்து குரு தான் வரக்கூடாது. பாவர்கள் 10ல் வந்தால் தொழில் ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் 3ஆம் இடம் வந்து விஜய வீரிய ஸ்தானம்னு சொல்கிற இடங்க. ரொம்ப அற்புதமான இடம். 3ஆம் இடத்துல ஏதேனும் ஒரு கோச்சாரத்தில் பாவகிரகம் இருக்கணும், அல்லது ஜனனகாலத்துலேயும் பாவகிரகம் இருக்கணும். அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ரொம்ப பெரிய விசேஷமாக இவங்களுக்கு வெற்றிகள் தெரியும். இதுவரை கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, செக்கு கேஸு, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு பூரா 100% தீரும். சொத்து வழக்குகள்லாம் பிரச்சனை தீருது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் மிதுனத்தில் இருந்தாங்க பாருங்க, பிரச்சனை இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தீருது. அப்புறம் சிறு வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. பயணம் மேற்கொள்ளணும். இப்போ நிறையா பார்த்திங்கன்னா நமக்கு விசாலாம் நிறையா கிடைக்கிறது இல்லை, இவங்களுக்கு விசா கிடைக்கும். ஆமாம். அதே மாதிரி அமெரிக்காவில் விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உறுதியாக கிடைக்கும். அப்புறம் ஜென்மத்தில் ரொம்ப நாள் 30 வயசை தாண்டின பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு உறுதியான கல்யாணம் உண்டு. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் இடப்பெயர்ச்சி உண்டு. அதாவது ஒரு ஸ்தான பேதம்னு சொல்கிறது, இருக்கும் இடத்தை பேதம் பண்ணிடுவார். அப்போ பேதம் ஏற்படுனா ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருக்கப்ப வெளியே திறக்க வழியே இல்லை, போக மாட்டேன்றா கல்யாணம். இப்போ நீங்கள் நிறைய பிள்ளைகள் பாருங்கள், 20 வயசுலேருந்து 27 வயசு இருந்து எந்த பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் கல்யாணத்தை கேட்டு பாருங்கள், எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இந்த வருஷம் தீருது. மிதுன ராசிக்கு பூரா ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கை. அதே மாதிரி தாய்க்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாங்க பாருங்கள், தாய்க்கும் மாமியாருக்கும் மிதுன அடங்காது, இப்போ அமைதியாவாங்க. தந்தைக்கும் மாமனாருக்கும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, கணவன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த அம்மாக்கள் 2 பேர் மேலேயும் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு
ஒரு ஈடுபாடு கம்மியாக இருக்கும், அது வந்து குறைஞ்சு நார்மலாகுது. நல்ல புத்திர பாக்கியத்தோட சுபிச்சமும் இந்த வருடம் உண்டு. மிக சிறப்பாக அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அவங்க வேண்ட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு ஏதேனும் வாழ்வியல் பரிகாரங்கள் ஏதேனும் சொல்லுங்க. ஆருத்ரா தரிசனம் கட்டாயம் திருவாதிரை பார்க்கணும், ரைட்டுங்களா? ஆருத்ரா தரிசனம் பார்க்கும்போது நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போங்க, அந்த சிவன் கோயிலுக்கு மேலே ஒரு சின்ன நட்சத்திரம் உண்டு, அதுக்கு மேலே ஒரு நிலா இருக்கும். இந்த 3 ஒன்றோடு ஒன்று நேர்கோட்டில் வரும்போது, அதாவது சிவன் கருவறையில் இருக்க சிவன், அதுக்கடுத்து அந்த நட்சத்திரம், அதுக்கடுத்து நிலா, இந்த 3 ஒரு கோட்டில் இருக்கும்போது உள்ள பூஜை நடக்கும். அதுதான் ஆருத்ரா தரிசனம். அதை அவசியம் பார்க்கணும், ரைட்டுங்களா? அதே மாதிரி மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வீட்டுக்கு வந்து அடிக்கடி பூனை வரும், அணில் வரும், அதுக்கு உணவு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடுகள் எப்போதும் போல. இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே இருக்க யார் வேணால் மிதுன ராசி மிருகசீரிஷம் இருந்தாங்கன்னா வீட்டில் குலதெய்வ கோயிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மண் வீட்டில் வச்சுருப்பாங்க. வச்சிருக்காங்களாமே, அடடா. அதை பாதுகாப்பு பண்ணணும், பறக்க விடக்கூடாது காற்றுல. அதே மாதிரி அதை எடுத்து தண்ணியில் போட்டக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் சுபிச்சம் இருக்குன்னு அர்த்தம், இல்லாதவங்க உடனே செய்யணும். அடுத்தது புனர்பூசம். புனர்பூசம் வந்து ராமபிரானோட நட்சத்திரம். நீங்கள் நிறைய பேர் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ராமாயணம்லாம் பார்த்துருப்போம். ராமர் எங்கேயா சிரித்து பார்த்தீங்களா? காட்டவே மாட்டாங்க. இந்த மைனஸ். சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றியாளர்கள். நீங்கள் சிரிக்க பழகணும். அப்போ சிரித்த மாதிரி எந்த தெய்வம் இருக்குது? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. சீதாலட்சுமியை வழிபாடு செய்யாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். சீதாலட்சுமி வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருந்ததை தெரிந்து கொண்டு வாழணும். மகாலட்சுமி எது ஒன்றினா மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், ரொம்ப அற்புதமான பலனாக கிடைக்கும். மிக சிறப்பு, மிக்க நன்றிங்க ஐயா. ஸோ மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ராசி ஆகிய கடக ராசிக்கு எப்படின்னு சொல்லிடலாம் மகேஷ் ஐயரை. 2025 கடகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அஷ்டம சனியில் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஐயோன்னு போட்டு வருத்தப்பட்டு தானாக கண்ணாடியை பார்த்து அழுதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. உட்காந்து வருத்தப்பட்டவங்க நிறையா பேர். உற்றார் உறவினர் யார் எப்படி என்ன இவங்க என்னடா நம்ம கூட இவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் என்ன இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இந்த மாதிரி இருந்தவர்கள் தான் 2024 இந்த அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்ட. இருந்தாலும் சேலஞ்சிங்காக வீடு கட்டுவோம், கல்யாணம் பண்ணுவோம், சேலஞ்சிங்காக ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசாமல் சும்மா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு போயிட்டுருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருந்தது போக ஓரளவுக்கு நல்லா மாறி வரக்கூடிய 2025 கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். பாசிட்டிவான விஷயத்தை அவங்க அப்ரோச் பண்ணுறது ரொம்பவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரய குருன்னு சொல்லுவேன். அந்த குருவில் எப்போவுமே அது சுப விரயமாக பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலை வாய்ப்பில் இடமாற்றம் எதிர்பார்த்தா அந்த இடமாற்றம் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கி பின்னாடி நல்லது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இடமாற்றத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐவிஎஃப் மூலமாக போய் குழந்தை வரமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபேமிலியில் 3வது மனுஷால பேச விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கேயும் ஒன்று பேசுவா அங்கேயும் ஒன்று பேசுவா. அதுக்கப்புறம் அதில் குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறதா இருக்குது. அதேமாதிரி பேச்சில் யாராவது பற்றி பேசி பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க நிற்பாங்க, ஐயையோ இவங்கள பற்றி தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படக்கூடியதெல்லாம் இருந்துட்டுருக்கும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதுக்கப்புறம் அவங்கள நான் உங்களை சொல்லலை, ஆக்சுவலி இவங்கள தான் சொன்னேன் அப்படின்னு மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு. மல்டிபிள் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல விஷயங்களில் அவங்க எண்ணத்தை செலுத்தி பல விஷயங்களில் அவங்க முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட உங்கள் டயத்தை கொடுக்கவே கூடாது. நீங்கள் இந்த ஒரு வருஷம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட, அதாவது காசிப்ஸ் பேசுகிறவங்கக்கிட்ட, நேற்று பேசுனது இன்றைக்கி பேசுனது, அந்த பாஸ்ட்டில் இருந்த விஷயத்தை யார் பேசுகிறாங்களோ அவர்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பாஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அடுத்ததுக்கு போக போகிறீங்க, ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போக போகிறீங்க. அதனால் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறவங்கக்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து நகர்ந்து வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வெளியூர் பிரயாணங்கள், வெளியூருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சுன்னா யோசித்து பார்த்து போகலாமா வேண்டாமான்னு யோசித்து பார்த்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும். சட்டப்படிப்பெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக 3 தடவை ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு பாஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும்.
பலவிதமான தடங்கல்கள்லாம் இருந்ததெல்லாம் மாறும். 8ல் ராகு வரும்போது ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததை இப்படி முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் போன இடத்துலலாம் கிண்டல் பண்ண இடத்துல இவங்களுக்கு அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி போட்டியில் இருந்தவங்களுக்கு செஸ்ஸு கேம்லெல்லாம் இருந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாகவும் புதிய ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு கிக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சில நேரம் சரியாக பூட்டலைன்னா திருட்டு போகிறது இருக்கும், சரியாக பூட்டினாலும் திருட்டு போகிறது இருக்கும். கவனம் என்பது தேவை. அதனால் எதையுமே காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கும். ரொம்ப ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, பெட்ஷீட்டை மூடிட்டு பார்க்குறது அப்படின்னா எடுத்து அம்மா அப்புறம் 2 ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க. அதனால் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும், அம்மா அப்பாட்ட ஓப்பனாக பேசுறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். ஃபினான்ஷியல் பண விஷயங்களில் இத்தனை நாள் அவமானப்பட்டதுலேருந்து மீறி அடுத்த நிலைக்கு படிப்படியாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இருக்கிற ஒரு யோகம் ராஜயோகம்னு சொன்னேன், அந்த யோகத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிகரத்தை தொடரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் 2025 கடகராசி அன்பர்களுக்கு அழுததுக்கு யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசினாலும் அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்குது. இவர்கள் இந்த இதில் பார்த்துட்டேன்னா திருப்பதி வேங்கடநாத சுவாமியுடைய வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். 3 பெயர்ச்சிகளுமே இந்த கடக ராசிக்கு சாதகமாக அமையுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்பவுமே இவர்களுக்கு ஒரு சாதகமாக, ராகுவின் மூலமாக சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு. சனி பயிற்சி அஷ்டம சனி போயிடுது, அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறுறது 2வது பாயிண்ட்டு. 3வது குரு 12, இது விரைய குருன்னு வா, சுப குருவாக நம்ம பண்ணிக்கணும். நான் சொல்கிறது இதை அதனால தான் சொன்னேன், பாஸ்ட் பேசுகிறவங்க கிட்ட நின்று பேசக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கிறவங்க கிட்ட நிற்கணும். நல்லா ஜெயிக்கிறவங்க கிட்ட நின்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விரைய குரு கூட நீ ஷேர் மார்க்கெட்டில் இப்படி போடு, இதை வாங்கி வச்சுக்கோ, இதை வாங்கி வச்சுக்கோ, அதை வாங்கி வச்சுக்கோ, நான் இப்படி தான் பண்ணினேன், நான் இப்படி தான் சேமித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அதை ஒரு சுப விரயமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த 3 பயிற்சி. கடகராசி அப்படின்னும் பொழுதே எனக்கு ஞாபகம் வருது மஞ்சள் நிறம். அவங்களுக்கு ராசியான நிறம் தானே? ஏன்னா நீங்களும் போட்டிருக்கீங்க, நீங்களும் கடகராசி தானா? இல்லை. இந்த மஞ்சள் நிறத்திற்கும் நீங்க அப்பவே அவர்கிட்ட உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும் போது என் ராசியை நான் யோசிச்சு வச்சுட்டேன். அதனால அந்த ராசி இங்கேயும் மஞ்சள் அங்கேயும் மஞ்சளா, அதனால ஒருவேளை நீங்க கடகராசியா இருப்பீங்களோ அப்படின்றதுனால கேட்டேன். அவங்களுக்கு அந்த மஞ்சள் நிறம் அப்படின்றது கை கொடுக்கக்கூடிய நிறமா இருக்குமா? யானை அப்படின்ற அந்த விலங்கு அவங்களுக்கு சாதகமா இருக்குமா? எப்படி அமையும்? நீங்க கடகத்தை பத்தி கேட்கும் போதே யாரை பத்தி கேட்குற மாதிரி எனக்கு தெரியும். அவரை பத்தியும் கேட்கிறேன், கடகத்தை பத்தியும் கேட்கிறேன். கடகம் சேலஞ்சிங் டைம்னு சொல்லுவாங்க. இதை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு கட்சியின் தலைவருக்கும் கடகம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கட்சி இருக்கக்கூடிய இப்போ விஜய் சார் ஆரம்பிச்சுக்க அவருக்கும் கடகம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் அந்த கட்சியில் தலைவராக இருந்தவர் இப்போ அமைச்சராக இருக்க அவருக்கும் கடகம்தான். ஸோ நிறைய பேர் கடகத்தில் இருக்கிறவங்களை இப்போ நம்ம பார்க்க முடியுது. கடகத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு காலமாக இருந்தது, இனிமே இருந்து திருப்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குறது பதவி, அவங்க பெரிய போஸ்டிங்லாம் வருவாங்களா, மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் வருவாங்களான்னா அதெல்லாம் கலந்தான் முடிவு பண்ணோம். அதான் சொல்லுவாங்க எப்போவுமே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னுவாங்க. அது மகேசன் என்ன வச்சுருக்காரோ அது நீங்கள் மகேஷ்ட கேட்டால் எப்படி தெரியும். ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு கடகராசிக்கான ஒரு மிகச்சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்த ராசிக்கு நம்ம அப்படியே நகர்கின்றோம். கனிமொழி அவர்கள் சிம்ம ராசிக்கு சொல்ல போகிறாங்க. சிம்மம் கர்ஜிக்குமா அப்படிங்கிறது இந்த 2025 எல்லாத்துக்கும் ஒரு இது கொஞ்சம் கர்ஜிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கடகத்துலேருந்து இப்போ அஷ்டம சனி சிம்மத்துக்கு ஆரம்பிக்குது. ஸோ அஷ்டம சனி அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் நம்ம இந்த வருஷம் பிறந்து கொஞ்சம் நாளில் குரு மாறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்தாலுமே அஷ்டம சனிங்கும் போது இப்போ அந்த ஏஜ் கேட்டகரியில் நம்ம குழந்தைக்காகட்டும் இந்த 30 வயது நம்ம இவர் கனியர் சார் சொன்ன மாதிரி அந்த வித்தியாசங்கள் 100% இருக்கும். இருந்தாலும் சிம்ம ராசிக்கு பொது பலன்களாக சொல்லும்போது இடுப்பின் கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய தொந்தரவுகள், அது பர்டிகுலராக இந்த 2025 அப்படிங்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேத்துக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஹெல்த் ரீதியாக. அடுத்தது பார்த்திங்கன்னா
பதவியை விட்டு பதவி மாற்றம், அதை வந்து நம்ம கொஞ்சம் பயப்படுத்தணும்னா பதவி போயிடும் நம்ம சொல்லுவாங்க. பதவி மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அவங்க அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தொழில் பெஸ்ட்டோ அந்த தொழிலுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்குங்க. இதை தவிர படிப்பாகட்டும் உங்களுக்கு எது ஆனாலுமே கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையை இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சனி வந்து என்னன்னாலும் சனி தான் ரைட்டுங்களா. என்னன்னாலும் அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸை அது நம்ம மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே தீரும் ரைட்டுங்களா. அது பொதுவாக இந்த அஷ்டம சனி அப்படிங்கும்போது ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கால் வலி, காலில் அடிப்படுறது, உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அஷ்டம சனியில் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து 3 நட்சத்திரம் பிரிஞ்சிருந்தாலுமே இந்த இடுப்பின் கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வித்தியாசங்கள் வரக்கூடும். அப்போ நம்ம அந்த ஒரு ஏஜ் கிரைட்டீரியா பார்க்கும்போது ஒரு டீனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது காமனாக வரக்கூடிய விஷயங்கள். இதை தவிர ஒரு கால் அடிப்படுறது, சும்மா இருந்தால் கால் தட்டி கீழே விழுதுருவாங்க, பார்த்திங்கன்னா நகம் பேந்துடும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த அஷ்டம சனியில் பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அஷ்டம சனி வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 மாத காலங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமே தவிர, குரு வரும்போதும் சரி ராகு கேதுகள் வரும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டைம் பீரியட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க. இருந்தாலும் சிம்ம ராசிக்கு அதுக்கான ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கும்போது எங்கேனாலும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், நம்ம முன்னேறி வந்துடலாம், எதுனாலும் சரி நம்ம வச்சதான் சட்டங்கிற இந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளாரே இருக்கும். பட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த உள்ளுணர்வு அந்த ரத்தத்திலே அவங்களுக்கு அது இருக்குங்க. அந்த தன்னம்பிக்கையோடு வந்து இந்த 2025 வந்து கடந்து வந்துடுவாங்க. அதனால் வந்து அஷ்டம சனியை கண்டு பயப்பட தேவையில்லை. 2025 ஒரு 2-3 மாத காலங்கள் கொஞ்சம் ஹெல்த்துக்கு தொந்தரவுகள் இருந்தாலுமே பொருளாதார ரீதியான இக்கட்டு வந்து திடீர் மாற்றங்கள், இந்த திடீர்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக இந்த சிம்மராசிகளுக்கு நடந்தே தீருங்க. எதுனாலும் ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அவங்களோட ஜாதக அமைப்பில் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான பரிகார முறைகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து சனி வந்தாலே வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம மங்களமூர்த்தின்னு சொல்லுவாங்க. மங்களமூர்த்தியான ஹனுமன் கிட்ட வந்து நீங்கள் டோட்டலாக சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 7ரை சனி ஆகட்டும் இல்லை அஷ்டம சனி எந்த சனி வந்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி வந்துடலாம். இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது மிக சிறப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவு அப்படின்றது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் எப்படி இருக்கும் பலப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அது பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிறதா கான்செப்ட். அதனால பெருசாக வந்து சண்டை சச்சரவுகள் போட வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஃபேமிலி லைஃப்பில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகலாம். அதில் வரக்கூட கேள்விகள் வந்து 2மே சிம்மராசியாக வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது, எனக்கு 2 பேத்துக்குமே என்ன மாதிரியான ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வரும். அப்படி வந்து 2 சிம்மராசிகர்களாக இருந்தாலும் பேசாமல் இருங்க, திறக்காமல் இருங்க, தொந்தரவு இல்லை. இந்த அஷ்டம சனி வந்து ஒரு சில மாதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுக்குங்க, ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை கொடுக்கும் டோட்டலாக. ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போகும்போது இந்த ஒரு 2025 அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. அந்த உத்வேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா பொதுவாக 12 ராசிகளில் வந்து சூரியன் வந்து டோட்டலாக ஒரு வீடு வந்து சிம்மம் அப்படிங்கும்போது அந்த ஒரு கட்ஸ் ஆகட்டும், அந்த கான்ஃபிடென்ட், அந்த ஜெயிச்சிருவங்க அந்த நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த டைமில் போகும்போது நல்லதாக இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய அந்த கர்ஜனை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் தப்பிக்கலாம். விட்டு கொடுக்கணும். நீங்க அது ஆண் சிங்கமா பெண் சிங்கமான்னு சொன்னீங்க. 2 சிங்கத்துக்கும் சரி, சிங்கங்கிறதே மறந்துட்டா இன்னும் நல்லது. 2 சிங்கங்களுமே விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் கூட சுமங்கலி பூஜை செய்வது சிறப்புன்றது அவங்களுடைய யூடியூப் பதிவில் நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த சுமங்கலி பூஜை நீங்களும் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம், ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு சொன்னீங்க. சிம்மம் தொடர்ந்து அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ தான் காலம் நல்லா இருக்கு. ஏன்னா கேது வந்து பயிற்சியான ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு 3ஆம் இடத்தை பற்றி சொன்னேன். இப்போ 6ஆம் இடம் வம்பு, வழக்கு, ருண, ரோக, சத்ருசானம் பேர். அதில் ராகு வந்தால் இவங்களை ஜெயிக்க முடியாது யாருனாலையும். அவ்வளோ அற்புதமான இடத்துல இந்த கன்னி ராசிக்கு ராகு வர்றாரு. அதே மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும். ஈசன் இறந்துண்டது 10லே அப்படின்னு சொன்னான். ஈசனே பெரிய போர் வீரன் ஈசன். அவரே வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் யாசம் கேட்குறாரு. ஏன்னா போர் வீரர்கள் யார்ட்டையுமே கையேந்த மாட்டாங்க. ஒரிஜினல் ஈசனை வந்து போர் வீரனை பார்க்கணும், பெரிய போர் வீரர். அவரே கையேந்தினார் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ வேறு விசேஷமான மைனஸில் போகுதுன்னு பாருங்கள். விசேஷத்தை தாண்டி
ஆமாம், விசேஷ 6ல் இருக்கிற ராகு கொடுத்துறாரு, -10ல் இருக்க குரு தராரு. ஆனால் கவலைப்பட வேண்டாம், 6 மாதம்தான் அந்த பிரச்சனை. அதுக்கடுத்து கடகத்துக்குள்ள வரும்போது நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. அடுத்தது என்ன தவிர்க்க வேண்டும்? இப்போ இந்த பெண் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு விட்டுறாதீங்க ஜாதகத்தை. 7ல் சனி வந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை மூலம் 1 வாரத்துக்குள்ளே பொண்ணு கிடைக்கும், டக்குன்னு கல்யாணம் ஆகும், ஃபிக்ஸ் ஆகிடும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சனி. அதனால் 7ஆம் இடம் சனியை நம்ம நிறைய விதமாக பிரிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. அர்த்தாசம சனி அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி. அது அம்மாவுக்கு பாதிப்பை தரும். வீடு கட்டக்கூடாது, வண்டி வாங்கக்கூடாது, அதில் பாதிப்பு உண்டாகும். கண்டக சனி அப்படின்னா 7ஆம் இட சனி. இப்போ கன்னிராசிக்கு 7ஆம் இடம் கண்டக சனி இருக்குது. எப்படி இது இருக்குது? கணவன் மனைவியிடம் விட்டு கொடுக்க வேண்டும், மனைவி கணவனிடம் விட்டு கொடுக்கலைன்னா விட்டுட்டு போயிடுவான். அஷ்டமச்சனி தந்தைக்கு பாதிப்பு உண்டு. அப்பாவை நீங்கள் நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடாது, கீழே குனிஞ்சு பேசுங்க. தந்தையோட சொத்துக்களை எடுக்காதீங்க, கேட்காதீங்க, பிரச்சனை பெருசாக வெடிக்கும். தந்தைக்கு உபாதைகள் உண்டு. அப்புறம் 7ரை சனி நம்ம மகேஷ் ஐயா சொன்னாங்க, விரயச்சனியில் தான் நீ உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது விரயச்சனியில் தான் திருமணமே ஆகும், ஜென்மச்சனியில் தான் குழந்தை பிறக்கும், பாதச்சனியில் தான் யோகமான வாழ்க்கையை அமையும். இவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு. இவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல வர சனி பொதுமக்கள் சார்ந்த தொழிலை செய்பவர்கள் அமைதி காக்கவும். அதே மாதிரி இந்த வழக்குகள், அதாவது அப்பா சார்ந்த விஷயங்கள் வழக்குகளுக்கு போகாமல் வேறு வழக்குகளில் இருக்கவங்க உடனே துரிதப்படுத்துங்க. இந்த 6ஆம் இடத்துல 18 மாதத்துக்கு ராகு இருந்து காப்பாற்ற போகிறார். அதே மாதிரி தனச்சேர்க்கை, தொழிலையும் வேலையிலையும் இருக்க பிரச்சனை ஒரு 6 மாதம் நீடிக்குது. 6 மாதம் எந்த ஆர்டர் எடுக்க வேண்டாம், எந்த பிஸ்னஸுக்கும் போக வேண்டாம், அமைதியாக இருக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டுருங்க. அதிசாரத்தில் கடகத்துக்கு வந்தோடனே திருப்பி நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்குன்னா, எல்லா ராசிகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப் அண்ட் டவுன் நிறையா கலந்து வரும். ஆனால் கன்னி ராசிக்கு டாப்பில் வருவாங்க. சூப்பர் சூப்பர் சார். என்ன மாதிரியான இறை வழிபாடும் வாழ்வியல் பரிகாரமும் செய்யலாம்? உத்திரம்னாவே ஐயப்பன் நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து காவல் தெய்வத்தை எடுக்கணும். உத்திர நட்சத்திரத்துக்காரங்க காவல் தெய்வத்தை கையில் பிடிக்கணும். ரைட்டுங்களா? அவங்க கோயிலில் பாருங்கள், ஒரு குதிரையோ ஒரு வாகனமோ ஒரு சின்னம் இருக்கும். அந்த வாகனத்தை வழிபாடு செய்யணும் உத்திரத்துக்கு. அஸ்தத்துக்கு சந்திர பகவான் தான், சந்திரன் தான் அஸ்தம். அப்போ பூர்ண சந்திரன் பேர் பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்யணும். சித்திரைக்கு நம்ம புலி, இந்த புலியோடு இருக்கிற ஐயப்பனை வழிபாடு செய்யணும். சித்திரையினுடைய மிருகம் என்னன்னா புலி. அந்த புலி மேலே என்னென்ன தெய்வங்கள் உட்காருது அப்படின்னாக்கா அந்த புலி மேலே ஐயப்பன் தான் உட்காருவார். அப்போ அந்த புலியோடு இருக்கிற ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இருக்கும். ஒரு குழந்தை பாக்கியமே இல்லை, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தை கிடைக்கும். யார்? சித்திரைக்கு. உத்திரத்துக்கு அந்த மாதிரி. இவங்கெல்லாம் இலகுவாக நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பனை சந்திச்சுட்டு சந்திக்க ஓகே சொல்லிடுவார். அவ்வளோ பெரிய விசேஷங்களான தகவலோடு உங்களுக்கு இருக்குது. இந்த வருடம் குரு உங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை. ஆரம்பத்தில் பாக்கியத்தில் இருக்கிறதுனால வருடம் ஆரம்பம் நல்லா இருக்குது. இடையில சிறு தடங்கள், அதுக்கு பின்னாடி வெற்றியாளர்களாக மாறுறீங்க. மிகச்சிறப்பான கன்னிராசி நேயர்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்களிடமிருந்து ஒரு சில கேள்விகள் வரப்போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி தான். அந்த கேள்வியை மிக சிறப்பாக கேட்கலாம். முதல்ல அம்மா நிற்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். என்னோட கேள்வி 22ல் என் தம்பி என்னை விட்டு பிரிஞ்சில ஒரே தரமாக போயிட்டான். அவன் மேலே தான் நான் ரொம்ப பாசமாக இருந்தேன். என்னை விட்டு பிரிஞ்ச போன பிறகு அவனோட இதுவே என்னை மனசுக்குள்ளே பாதிச்சிட்ருக்கு. எனக்கு இப்போ நான் என்னோடய லைஃப் நான் படுக்காமல் கொள்ளாமல் நான் நல்லபடியாக போகணும். அதுக்கு மகேஷ் எனக்கு பதில் சொல்லணும். நான் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆர்வலோடு இருந்தேன். அது எனக்கு இப்போ தான் அமைஞ்சுது உங்களை பார்க்கறதுக்கு. எனக்கு ராசி நட்சத்திரமா? நான் கடக ராசி ஆயில நினச்சி நான் படுக்காமல் நல்லபடியாக போகணும். அதுதான் என்னோட கேள்வி. இப்போது பொதுவாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது என்னோடய தம்பி ரொம்ப இதாக இருந்தேன், அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனது ரொம்ப ஒரு மனசு சங்கடமாக இருக்குது. உண்மையாகவே அதுக்கு வருந்துறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய லைஃப்பில் ஒரு மனிதனுடைய உச்சபட்சமான சிந்தனை இந்த ஒரு சிந்தனைமா, நான் யாருக்கும் சிரமப்படுத்தக்கூடாது, நான் யாருக்கும் சிரமமாக இருக்கக்கூடாது, நான் படுத்த இதுலேயே கடவுள் என்னை எடுத்துக்கணும். இது வேண்டுதல். இந்த வேண்டுதல் இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது அஸ்ட்ராலஜிக்கலாக கேட்குறத தாண்டி ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இது இறைவன்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக. ஏன்னா இந்த எண்ணம் எல்லாத்துக்குமே அந்த எண்ணங்கள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு வெறுப்பு ஏற்படாதான் அந்த கேள்வியே வரும்.
அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துருக்கும். கடகராசிக்கு நன்னா இருக்கான்னு கேட்கும் பொழுது அந்த தம்பி சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார், நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக சொன்னார். அதுதான் உண்மை. நீங்கள் நல்லது நினைக்கிறீர்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். எதையுமே இதுதான் அப்படிதான்றது நீங்கள் கிடையாது. இறைவனுடைய அனுகிரகத்தில், முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. யாரும் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் தேடி இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் கண்ணீர் சிந்தும் போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எத்தனை பேரோட கண்கள்ல இருந்து ஈரம் வருதோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு உறவு தான். எனக்கு ஒரு அவங்க கண்ணிலேருந்து தண்ணி விட்டு இந்த விஷயம் சொல்லி உங்களை பார்க்கறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன். நான் இது 2-3 நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு சேனலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு லெட்டர் வரும். நான் வந்து லைவ் அட்டன் பண்ணுவேன், லெட்டர் வரும். அந்த லெட்டரில் படித்து இந்த வாரம் யார் என்னங்கிறது சொல்லும்போது ஒரு பாட்டி, வயசான பாட்டி ஒருத்தங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு பெருசாக லெட்ரு, இந்த இங்கிலாந்து லெட்டர் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கும்போது, சார் நான் வந்து அநாத ஆசிரமத்தில் நான் இருக்கேன், அநாத ஆசிரமத்தில் இருக்கேன். ஆனால் எனக்கு பையன், மருமக எல்லாருமே இருக்காங்க. எங்கள் ஆசிரமத்திலேருந்து எல்லாரும் தீபாவளிக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் என் பையன் என்னை ஒரு 5 வருஷமாக கூப்பிட்டு போகவே இல்லை. என் பையன் 5 வருஷமாக என்னை வந்து பார்க்கவும் இல்லை, கூப்பிட்டு போகவும் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை வந்தது, என் பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அட்ரஸை எழுதி வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தை பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரரை கூட்டிகிட்டு நான் நேராக என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன உடனே காலிங் பெல் அமுத்தினேன். ஆட்டோக்காரர் காசு வாங்கலை, விட்டுட்டு போயிட்டார். காலிங் பெல் அமுத்தினோடனே என் மருமக இப்படி வந்து பார்த்துட்டு திருப்பி போயிட்டா, கதவே திறக்கலை. நான் வாசப்படியிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகுது, என் பையன் வரான். மா அப்படின்னு கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு 5 வருஷம் இருந்தது பூரா வெடிச்சு, என் பையன் அம்மாங்கிற வார்த்தை எல்லா தாய்க்கும் மட்டும் இது புரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா அந்த குழந்தை அம்மானு கூப்பிட்டாலே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிரும். திரும்பி அந்த அம்மா சிரித்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என் பையன் கேட்டது, ஏம்மா வந்தேன்னு கேட்டான். எனக்கு வந்து ரொம்ப, யாராவது தெரியாத வீட்டுக்கு போனால் கூட வாங்கன்னு சொல்லுவேன், என்னை ஏம்மா வந்தேன்னு கேட்டான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என் குழந்தை தானே. எப்போவுமே குழந்தை அடிக்கிறது அம்மாவுக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா அது மாதிரி நம்ம நிறைய திட்டியிருப்போம் அம்மா அப்பாலாம். அப்போது சரி என் குழந்தை தானே, சரி வா உள்ள அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போகிறான். முதல் நாள் லீவ் எடுத்துவிட்டான், 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் வேலைக்கு போயிட்டான். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. 3 நாள் அந்த குழந்தையும் என் பக்கத்தில் யாருமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன், பசிக்குது. சாயந்தரம் வந்து என் பையன் கேட்டான், அப்பா அம்மா சாப்பிட்டியா இல்லையான்னு. இல்லைப்பா காலையிலேருந்து எனக்கு யாரும் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு. உடனே என் மருமக வந்து சொன்னால், உனக்கு வாயிலையா ஊட்ட முடியும், அங்கே டேபிளில் வச்சுருக்க எடுத்து சாப்பிட வேண்டியது. எனக்கு டேபிள் எங்கே இருக்குன்னே அந்த அம்மாவுக்கு தெரியல. பெரிய சண்டையாகுது. பார்த்தியா அவங்க அம்மா வந்தவுடனே சண்டை, இப்படி பெரிய சண்டையாகி பெரிய பிரச்சனையாகி கழுத்தை பிடிச்சி அந்த அம்மாவை வெளில தள்ளிவிட்டான். தீபாவளிக்கு வந்த அந்த அம்மாவை, தீபாவளி அன்றைக்கி நடந்த சம்பவம் இதுதான். கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்கா. போய் இழுந்து விழுந்து மயக்கம் வந்து அந்த அம்மா அப்படி படுத்துட்ருக்கு. 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. பாருங்கள், இறைவன் தான் இந்த இடத்துல எப்படி இறைவன் காப்பாற்ற. இந்த ஆட்டோக்கார் விட்டுட்டு போனார்ல, இந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீட்டு வழியாக வந்து அந்த அம்மா அப்படி இதுக்கிட்ட படுத்துட்ருக்கு, செடிக்கிட்ட படுத்துட்ருக்கு. வீட்டினுடைய முன்னாடியே. அவர் வந்து என்னம்மா ஆச்சு, என்ன இதுன்னு கேட்ட உடனே, இல்லைப்பா கழுத்தை பிடிச்சி என்னை வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்னோன்னா அவர் பல் அடித்து, ஏங்க அம்மாவை போய் இப்படி தள்ளியிருக்கேன், கொஞ்சமாவது இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீ வேணா போய் வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் நேராக அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அப்புறம் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருக்காரு. அந்த அம்மா எழுதின வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், நீங்கள் டிவியில் வந்து இந்த மாத்திரு தோஷம் பித்ரு தோஷம்னு சொன்னீங்க. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு சாபமிட்டா பலிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி தெரியாமல் என் குழந்தைய தீபாவளி அன்றைக்கி என் கழுத்தை பிடிச்சி தான் தள்ளினான், தெரியாமல் திட்டேன். எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் ஏதாவது மந்திரத்தில் இருந்தால் சொல்லுங்கள், நான் திட்டினது எதுவுமே என் குழந்தைக்கு பலிக்கக்கூடாது. என்னுடைய வயசு 86 வயசாகுது. நான் இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்தால் அவன் லைஃப்பில் என்னென்ன கஷ்டப்படுவானோ அந்த அத்தனை கஷ்டத்தையும் இறைவன் எனக்கு கொடுக்கட்டும். இன்னொரு 4 வருஷம் நான் அந்த வலியும் வேதனையும் ஏற்றுக்கிறேன்.
தெரியாமல் என் குழந்தைய திட்டேன், எனக்கு அந்த திட்டுதல் அவனுக்கு பழிக்கக்கூடாது. எனக்கு இந்த ஒரு வரத்தை மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு சாஸ்திரத்துலேயோ ஏதோ ஒரு இடங்கள்ல இருந்தால், இல்லை நீங்கள் எனக்காவது ஒரு கடவுள்கிட்டையாவது இதை வேண்டிக்கோங்க. இது எத்தனை வயசு அம்மா? 56 வயசு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இருக்கிறது 4 வருஷம், இந்த 4 வருஷம் அவனுக்கு கொடுக்குற அத்தனை கஷ்டமும் எனக்கு கிடைக்கட்டும்னு. யார் இந்த சிந்தனையை பண்ணுவாங்க? அப்போது எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி எடுத்ததில், இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதில், டிவியில் பார்க்குறதில், பேசுகிறதுல ஒரு பெரிய ஆனந்தம் என்னென்னா, ஏதோ ஒரு வார்த்தை ஒரு விஷயம் ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிகள் நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது நகைச்சுவையாக சொல்லியிருப்பேன், ஆனால் உண்மையை சொல்லியிருப்பேன். என்னென்னா, நீங்கள் பெட்ஷீட்டை மூடிட்டு ஃபோன் எடுத்து பார்க்காதீங்க, அம்மா அப்பாவுடைய வார்த்தையை கேளுங்கள்னு ஒரு வார்த்தையை ஒரு ராசிக்கு சொல்லியிருப்பேன். 2வது, ஃபோனை பார்த்துட்டு இருக்காதீங்க, எழுத்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க. இது நகைச்சுவையாக சொன்னேன், அது நகைச்சுவை இல்லை, உண்மையாகவே பெற்றவர்களும் கூட இருப்பவர்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதை ஜோதிடத்தின் மூலமாக சொல்கிறேன்னு சொல்லும்பொழுது, இப்படி தேடி வந்து ஒருத்தர் வந்து அவர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். அது இந்தியா கிளிட்ஸுக்கு தான் முதல்ல சந்தோஷம். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது. அதிகமா புக வராத விளக்கேற்றும் எண்ணெய்னா நக்ஷத்ரா. ஏன்னா இது ஃபுட் கிரேட் ஆயில்ல தயாராகுது. நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.